நண்பர்களே, ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ஆசை இருக்கும். குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா, வனம் சொந்தமாக, அது காடு சொந்தமாக ஒரு வேலைவாய்ப்பு கிடைச்சா எனக்கு வந்து ஒரு இயற்கையோடு ஈந்த வாழ்வு நல்லாயிருக்கும், எனக்கு இந்த வேலை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மனப்பான்மை நிறைய பேர் இருப்பீங்க. ஸோ அப்படி உள்ளவங்களுக்கு தான் ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு வேலைவாய்ப்பு அறிவிப்பு வருடந்தோறுமே எடுக்கிறாங்க. அது என்ன அப்படின்னா, அது ஃபாரஸ்ட் கார்டு அப்படிங்கிற பணி தான். ஸோ இந்த பணிக்கு வந்து யாரெல்லாம் தகுதி பெறலாம், கல்வி தகுதி என்ன, உடற்தகுதி என்ன அப்படிங்கிறத இன்றைய காணொளி வேலையை நம்ம தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம். நீங்கள் முதலாக நமது சேனல் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே போல் இந்த தகவல் உங்கள் நண்பர்களுக்கும் சேவனா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ வந்து இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். இந்த தேர்வு, இந்த ஃபாரஸ்ட் கார்டுக்கு வந்து நீங்கள் 12th வந்து படிச்சிருக்கணும். 12th குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா சயின்ஸு சப்ஜெக்ட் படித்தவராக இருக்கணும். அதாவது ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி, சுவாலஜி, பாட்டனி ஸோ போன்ற பிரிவுகளில் நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா இந்த பணிக்கு வந்து தயாராகலாம். குறிப்பாக சொன்னோம்னா 12th வந்து ஃபஸ்ட்டு குரூப்பு ஆர் பியூர் சயின்ஸு, அது ஃபஸ்ட்டு குரூப்னால் பயாலஜி, பயோ மேக்ஸ் எடுத்திருப்பாங்க, பயாலஜி மேக்ஸும், இல்லாட்டி வந்து பியூர் சயின்ஸ் சப்ஜெக்ட் எடுத்திருப்பாங்க. ஸோ சில பேர் வந்து நர்சிங் அந்த மாதிரி கூட இப்போ ஒகேஷனல் சப்ஜெக்ட் எடுத்திருப்பாங்க. அதில் நீங்கள் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்டனி, சுவாலஜி படிச்சிருந்தாலுமே நீங்கள் வந்து இந்த பணிக்கு வந்து எலிஜிபிள் தான். அடுத்து வந்து வயது வரம்பு. ஸோ வயது வரம்பு வந்து பார்த்திங்கன்னா 32 வயது வரைக்கும். அது யாரெல்லாம் ஓப்பன் கேட்டகரி, ஸோ ரிசர்வேஷன் இல்லாத பிரிவினர் இருக்காங்களா அவங்களுக்கு வந்து 21 வயது முதல் 32 வயது வரை வந்து விண்ணப்பிக்கலாம். அது ரிசர்வேஷன் கேட்டகரியில் வர பிசி, பிசி முஸ்லீம், எம்பிசி, டிஎன்சி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, ஆதரவற்ற விதவைகள் போன்ற பிரிவினருக்கு வந்து 37 வயது வரைக்கும் இந்த பணிக்கு வந்து விண்ணப்பிக்கலாம். ஓகேவா? அப்புறம் வந்து ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட், அது உடல் தகுதி வந்து பார்த்திங்கன்னா ஆண்கள் வந்து 163 அதற்கு மேலாக இருக்கணும். ஆண்கள் வந்து 163 அதற்கு மேலாகும். பெண்கள் வந்து 150 சென்டிமீட்டர், அது உயரம். ஸோ உங்களுடைய உயரம் வந்து பார்த்திங்கன்னா ஆண்களுக்கு 163 அதற்கு மேலாகவும், பெண்களுக்கு வந்து 150 சென்டிமீட்டர் அதுக்கு மேலாகும். மார்பளவு அது ஜஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக வந்து 79 சென்டிமீட்டர். ஸோ மார்பை எக்ஸ்பெண்ட் பண்ண நிலையில் வந்து பார்த்திங்கன்னா 5 சென்டிமீட்டர் கூட இருக்கணும். அப்போ 84 சென்டிமீட்டர் இருக்கணும். ஓகேவா? அப்புறம் வந்து வேறு வந்து என்ன தேர்வு வைக்கிறேன்னா என்ட்ரன்ஸ் டெஸ்ட், அதாவது உடற்தகுதி தேர்வு, நடைபயிற்சி தேர்வாக வைக்கிறாங்க. ஆண்களாக இருந்தால் 25 கிலோமீட்டரை வந்து நீங்கள் 4 மணி நேரத்தில் கடக்கணும். சரிங்களா? ஸோ நீங்கள் நடந்தும் போகலாம், ஸ்பீடாக வாக் பண்ணி போகலாம், இல்லை ரன்னிங்லேயும் போகலாம். ஸோ எப்படி போனாலும் ஒரு 25 கிலோமீட்டர் 4 மணி நேரத்தில் கடந்தால் மட்டும்தான் இதுக்கு தயாராக தேர்வுக்கு வந்து எலிஜிபிளாக வைங்க. அதே போல் பெண்களாக இருக்கும் பட்சத்தில் வந்து அவங்க 4 மணி நேரத்தில் 16 கிலோமீட்டர் கடக்கணும். 4 மணி நேரத்தில் 16 கிலோமீட்டர் கடக்கணும். சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணிங்க அப்படின்னா தாராளமாக ஒரு வன காப்பாளராக வந்து நீங்கள் பணிக்கு வந்து சேரலாம். சரிங்களா? ஸோ இதுக்கு வந்து ஃபாரஸ்ட் கார்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த தேர்வானது வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிசியை கண்டக்ட் பண்ணுறாங்க. இதற்கு முன்பாக வந்து யார் நடத்துனாங்கன்னா தமிழ்நாடு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டு நடத்துனாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கடந்த 2-3 ஆண்டுகளாகவே டிஎன்பிசி குரூப் 4 கீழே வந்து இந்த தேர்வானது வருது. சரிங்களா? ஸோ போன்ற டிஎன்பிசி குரூப் 4க்கு அப்ளை பண்ணுறவங்க இந்த பணிக்குமே சேர்த்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து ஹை மார்க் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய சாய்ஸாக தான் இருக்க போது, எதை விருப்பப்படுறீங்களோ அதுக்கு நீங்கள் போகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த தகவல் வந்து உங்களுக்கு மிகுந்த பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதற்கான ஸ்டடி மெட்டீரியல் டெஸ்ட் பேட்ச் வந்து நம்ம ஆரம்பிச்சிட்டோம். விருப்பம் உள்ளவங்க வந்து இணைந்து வந்து பயன்பெறலாம். ஸோ இந்த தகவல் வந்து மற்றவர்களுக்கு கொண்டு சேர நினச்சின்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. மீண்டும் மற்றும் ஒரு காணொளியில் நாம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.